The best way to cheer yourself up is to try and cheer somebody else up. Dear children, today in physics, from term 2, we'll start a new unit, Unit 2, Electricity. From your book, Unit 2, Electricity. See, look at all these pictures. In this unit, we'll understand the flow of electric current and to draw the circuit diagram, to understand the difference between the conventional current and electron flow, to understand the different types of circuit based on flow of electricity and the connection of bulb in the circuit. We'll distinguish a cell and a battery and much more. We'll start with the introduction. In the year 1882, when it was sunset in the west, that miracle happened in New York City. When Thomas Alva Edison gently pushed the switch on, 14,000 bulbs in 9,000 houses suddenly got lighted up. It was the greatest invention to mankind. From then, the world was under the light even in the night. So, 1822 up on the year west part of the world evening time அப்போ நியூயார்க் சிட்டியில் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணார். அது 14,000 பல்ப்ஸ் லைட்டட் அப் ஆச்சு. எங்கே அப்படின்னா 9,000 ஹவுசஸில் இருக்கிற 14,000 பல்ப்ஸ் லைட்டட் ஆச்சு. இட் வாஸ் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் டு மேன்கைண்ட். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அது ஒரு சூப்பரான இன்வென்ஷன். ஏன்னா அந்த டைம் ஆஃப்டர் ஹிஸ் இன்வென்ஷன் ஈவன் டியூரிங் த நைட் டைமில் கூட நம்மளுக்கு லைட் இருந்துச்சு. After he discovered, many countries began to use electricity for domestic purpose. Domestic na household industrial purpose kaga many countries இந்த electricity use பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 17 years after the New York in 1899 அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. இந்தியாவில் எந்த பிளேஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு அப்படின்னா த கல்கட்டா எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் லிமிடெட் கமிஷன் த ஃபர்ஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட் இன் இந்தியா ஆன் 17th April 1999. ஸோ 17th April 1999 அப்போ தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னா ஸ்டீம் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற பவர் பிளான்ட் அப்படின்னா த பிளேஸ் வேர் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட் அதுதான் பவர் பிளான்ட். அப்போ இந்தியாவில் கல்கட்டா எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் லிமிடெட் அதுதான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி இந்தியாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு. இட்ஸ் அ தெர்மல் பவர் பிளான்ட். இந்த இயர் 1900s தெர்மல் பவர் ஸ்டேஷன் வாஸ் செட் அப் அட் பேசன் பிரிட்ஜ். நம்மளோட தமிழ்நாடில் மெட்ராஸ் சிட்டிக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா எந்த பிளேஸ்க்கு வந்துச்சுன்னா பேசன் பிரிட்ஜ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா அதோட பவர் அங்கே ஜென்ரேட் பண்ணுற பவர் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அங்கேருந்து அந்த பேசன் பிரிட்ஜில் ஜென்ரேட் பண்ணுற பவர் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸுக்கு, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், எலக்ட்ரிக் ட்ராம்வேஸ் அண்ட் சர்டன் ரெசிடென்சியல் ஏரியா இன் மெட்ராஸ் இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிச்சு. ரெசிடென்சியல் ஏரியானா ஹவுஸ் ஹோல்டு ஏரியாஸ் அதுக்கெல்லாம் சப்ளை பண்ணிச்சு. எலக்ட்ரிக் ட்ராம்வேஸ் அப்படின்னா ஷோ யூ த பிக்சர். ட்ராம் அப்படின்னா tram is a kind of railway. It runs on tracks. ரோடில் railways மாதிரி இருக்கும், ஒரு ஷார்ட் railways. It runs through electricity. மேலே பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி இந்த ட்ராம் ஃபங்க்ஷன் ஆகும், ரோட்லேயே போகும். ஓகே, ஸோ இந்தியாவுக்கு 1899 எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. மெட்ராஸ் சிட்டிக்கு பேசன் பிரிட்ஜுங்கிற பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. அவங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், எலக்ட்ரிக் ட்ராம்வேஸு, கொஞ்சம் ஹவுசஸ் எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணாங்க. டுடே எலக்ட்ரிசிட்டி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே, எல்லா பர்பஸ்க்குமே. இன் யோர் கிளாஸ் 6th நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அதோட சோர்ஸஸ்னால் ஹவு எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட் அதை பற்றி படிச்சிருப்பீங்க. From operating factories, running medical equipments like ventilatorனா a machine which supplies oxygen to the human body mechanically. Okay, communications like mobile, radio, TV எல்லா பர்பஸ்க்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டி. ஈவன் ஃபார் சப்ளையிங் வாட்டர் டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் and for lighting up houses, electricity is very important. You know what is electricity? We can see that it is a form of energy like heat and magnetism. Heat மாதிரியும் magnetism மாதிரியும் electricityங்கிறது ஒரு form of energy. We have learned that all materials are made up of small particles called atom.
ஆட்டம்னால தான் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும், நம்ம பார்க்குற எல்லா மெட்டீரியல்ஸும், நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஆட்டம்ஸால தான் இருக்குது. The center of the atom is called the nucleus. ஆட்டமோட சென்டர் பாருங்கள் நியூக்ளியஸ். அதை சுற்றி the nucleus consists of protons and neutrons. Protons are positively charged and neutrons have no charge. பாருங்கள் இதுதான் protons, பிங்க் கலரில் இருக்குது. க்ரீன் கலரில் இருக்கிறது தான் neutrons, which are neutral charge, have no charge. Negatively charged electrons revolve around the nucleus in orbits. Negatively charged electrons பாருங்கள் ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும், circular orbitsல. Electricity is a form of energy that is associated with electric charges that exist inside an atom. ஆட்டம்குள்ள எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் கூட, இந்த எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறோம். ஓகே, எலக்ட்ரிசிட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது ஒரு எனர்ஜி. அது வந்து எது கூட அசோசியேட் ஆகிருக்கு? இந்த ஆட்டமோட இன்சைட் ஆஃப் த ஆட்டம் கூட அசோசியேட் ஆகிருக்கு வித் த எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ ஆக்டிவிட்டி 1 பாருங்கள். comb your dry hair. Immediately after combing the dry hair, bring the comb closer to the bits of paper. கோம்பை வந்து கோம் பண்ணிவிட்டு, உங்கள் ட்ரை ஹேரை கோம் பண்ணிவிட்டு அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? வாட் வில் யூ அப்சர்வ்? வென் யூ getting up from the plastic chair, the nylon shirt seems to be stuck to the chair and making a crackling sound. நீங்கள் ஒரு நைலான் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் சேர்லேருந்து எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு சவுண்ட் மேக் பண்ணும், கிராக்லிங் சவுண்ட். அது எதனால? வாட் இஸ் த ரீசன் ஃபார் க்ரியேஷன் ஆஃப் த சவுண்ட்? அ பலூன் ஸ்டிக்ஸ் டு த வால் வித்தவுட் எனி அட்ஹெசிவ் ஆஃப்டர் ரப்பிங் ஆன் யோர் ஹேண்ட். ஒரு ப்ளோ பண்ண பலூனை எடுத்து உங்கள் ஹேண்டில் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு வாலில் வச்சிங்க அப்படின்னா இட் ஸ்டிக்ஸ் டு த வால். டு யூ நோ வை? In all the above activities, when a body is rubbed against another body, it becomes charged. ஸோ ஒரு பாடி இன்னொரு பாடி கூட ரப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சார்ஜ் ஆயிரும். அதனால தான் ஒரு அயான்ஸ்லாம் சார்ஜ் ஆகி அதனால அது ஸ்டிக் ஆகுது, அதுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிருது. ஓகே, the electric charge is the measure of unit is measured in a unit called Coulomb. அந்த சார்ஜை நம்ம மெஷர் பண்ணுற யூனிட் வந்து கூலும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் Q. ஓகே, அது வந்து கூலூமில் மெஷர் பண்ணுவோம். கூலும் எவ்வளோ அப்படின்னா 1 unit of Coulomb is the charge of approximately 6.242 into 10 power 18 protons or electrons. So, ஒரு 1 unit of Coulomb, 1 Coulomb equal to how much means 6.242 into 10 power 18 protons இருக்கும், இல்லைன்னா அதில் 18 electrons இருக்கும். அதுதான் ஒரு 1 Coulomb அப்படின்னு சொல்கிறோம். Next we'll see about the electric current. The flow of electric charges constitute an electric current. ரொம்ப ஈஸிக்கானா வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. The flow of electric charge is an electric current. எலக்ட்ரிக் சார்ஜ் அதாவது அந்த Q வந்துட்டு ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்மால் எல்லோ கலரில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ்னு வச்சிங்கன்னா அது வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் an electrical appliances to work, electric current must flow through it. ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்னால் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகணும், மிஷின்ஸ்லாம் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் அதில், அப்போ தான் அது மெஷின் ஒர்க் ஆகும். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் பை த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது Q மூவிங் பர் யூனிட் டைம் அட் எனி பாயிண்ட் இன் அ சர்க்யூட். ஒரு கிவன் டைமில் 1 யூனிட் டைமில் ஒரு சர்டைன் பார்ட் ஆஃப் த சர்க்யூட்டில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதை தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் I. எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? I, கேபிட்டல் I. ஓகே, திஸ் வில் பி யோர் 2 mark. First 2 mark you will be writing here this one. An electric current is the measured by the amount of electric charge moving per unit time at any point in a circuit. The conventional symbol of current is I. Till here you will be writing, this is your first 2 mark. See, look at the picture. Flow of electric charge per unit time at a given point in a circuit. Unit of electric current அது வந்து ampere அப்படின்னு சொல்லுவோம். The SI unit of electric current is ampere. Spelling பார்த்துக்கோங்க, ampere, which is the flow of electric charge across a surface at a rate of 1 coulomb per second. So,
இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோட மெஷர், அதாவது ஆம்பியர் வந்துட்டு 1 ஆம்பியர் ஈக்குவல் டு வாட் மீன்ஸ், இதோட ஆம்பியரோட டெஃபினிஷன் பாருங்கள். ஆம்பியர் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் across a surface at a given rate of 1 coulomb per second. So 1 coulomb 1 செகண்டுக்கு 1 coulomb ஃப்ளோ ஆச்சுன்னா அதுதான் வந்துட்டு 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கரண்ட் இஸ் மெஷர்ட் இன் ஆம்பியர், electric charge is measured in coulomb, and t is time is measured in seconds. பாருங்க, current, charge, time. So I equal to, இந்த triangle ஞாபகம் வச்சுக்கோங்க. So I equal to Q by T. Okay. Worked example பாருங்க. If 30 coulomb of electric charge flows through a wire in 2 minutes, calculate the current in the wire. So current கேட்குறாங்க. We know the formula current equal to Q by T, charge by T. Charge எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 coulomb. ஸோ சார்ஜ் வந்து கூலுமில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ 30 டிவைடட் பை எவ்வளோ மினிட்ஸ்? 2 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸை வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா 60. we know 1 minute equal to 60 seconds. ஸோ 2 minutes வந்துட்டு எவ்வளோ? 2 into 60, that is equal to 120 seconds. So 30 divided by 120, we get 0 gets cancelled, 3 ones are 4 times 12. So 1 by 4 equal to 0.25 amps. So this is the answer. Current we measured in ampere. Second, next பாருங்க, conventional current and electron flow. Conventional current na என்னன்னு பார்க்கலாம். Look at the picture properly. நல்லா பாசிட்டிவ் நெகட்டிவாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் செல், பேட்ரி எல்லாத்துலேயுமே இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோவும் கன்வென்ஷனல் கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னு பார்க்கலாம். பாருங்கள், பாசிட்டிவில் இருந்து நெகட்டிவ்க்கு போகும். ஸோ பாசிட்டிவில் இருந்து நெகட்டிவ்க்கு போச்சுன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் சார்ஜ் டைரெக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜஸோட டைரெக்ஷன் பாசிட்டிவ்லேருந்து தான் போகும். பல்ப் ஃப்ளோ இது வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்காங்க. சீரீஸ்னால் இந்த லைன்லேயே, அதே சேம் லைன்லேயே கனெக்ட் பண்ணால் அது வந்து சீரீஸ் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இதுதான் கண்டக்டிங் ஒயர். கண்டக்டிங் ஒயரில் பாசிட்டிவ் சார்ஜஸோட டைரெக்ஷன் பாசிட்டிவ்லேருந்து போகுது. அதே கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எண்ட். இது வந்து கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எண்ட். கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் எண்டுக்கு போகுது. எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். கரண்ட் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, கரண்ட் வந்துட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டைரெக்ஷனுக்கு ஃப்ளோ ஆகும். இதே எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும். பாருங்கள், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும். இதுதான் எலக்ட்ரான்ஸோட டைரெக்ஷன். எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எண்ட். கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து தான் நெகட்டிவ்க்கு போகும். ஆனால் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து தான் பாசிட்டிவ்க்கு போகும். எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அந்த சார்ஜஸ் Q படிச்சோம்ல, அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து நெகட்டிவ்லேருந்து தான் பாசிட்டிவ்க்கு போகும். பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், scientists believe that the electric current consists of moving positive charges. எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் என்ன நினச்சாங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் தான் கன்சிஸ்ட் ஆஃப் மூவிங் பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் மூவ் ஆகுது அப்படின்னு நினச்சாங்க. கரண்ட் தான் நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகுது. ஆனால் கரண்ட் எலக்ட்ரான்ஸுங்கிற ஒரு பார்ட்டிக்கல் ஆட்டமில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் மூவ் ஆகுது அப்படின்னு நினச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், திஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் த கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ கரண்ட் வந்துட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் எப்பயுமே போகும். கரண்ட்னாவே பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ். இதுதான் திஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் கன்வென்ஷனல் கரண்ட். ஆஃப்டர் த எலக்ட்ரான்ஸ் வர் டிஸ்கவர்ட், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகல, எலக்ட்ரான்ஸ் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் we know that it was known that the electron flows actually takes place from negative terminal to positive terminal. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுதா, நெகட்டிவ்லேருந்து தான் பாசிட்டிவில் மூவ் ஆகுது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் மூமெண்ட் இஸ் நோன் ஆஸ் த எலக்ட்ரான் ஃப்ளோ. இதை தான் வந்துட்டு எலக்ட்ரான் ஃப்ளோன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் ஃப்ளோவும் எலக்ட்ரான் ஃப்ளோவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஃப்ளோ ஆகும், கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து தான் நெகட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும். இது கரண்ட், இது எலக்ட்ரான். கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் இன் த டைரெக்ஷன் ஆப்போசிட் டு த எலக்ட்ரான் ஃப்ளோ. ஓகே, next we see about the measurement of electric current.
ஸோ எப்படி மெஷர் பண்ணுவோம் எலக்ட்ரிக் கரண்ட் ஐன்னு நம்ம பார்த்தோம். அதோட யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் யூஸிங் அ டிவைஸ் கால்ட் அம்மீட்டர். ஆம்பியர் அப்படின்னு பார்த்தோம்ல யூனிட், அதோட மெஷரிங் டிவைஸ்க்கு பேர் அம்மீட்டர். எப்படி ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல் ஸ்பீடோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோமோ அது மாதிரி கரண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் பேர் அம்மீட்டர். The terminals of an ammeter are marked with positive and negative sign. ஸோ அம்மீட்டர்லேயும் பாசிட்டிவ் சைனும் நெகட்டிவ் சைனும் இருக்கும். An ammeter must be connected in series in the circuit. அம்மீட்டர் எப்பயுமே ஒரு சர்க்கியூட்டில் சீரீஸ்னால் along the flowவில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, series in the circuit. Instruments used to measure smaller currents in milliampere or microampere range are designated as milliammeters or microammeters. அம்மீட்டரில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, மில்லியாமீட்டர் மைக்ரோஅம்மீட்டர் ரேஞ்ச். அதாவது ரொம்ப ஸ்மால் வேல்யூஸ் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மில்லியாமீட்டரும் மைக்ரோஅம்மீட்டரும் யூஸ் பண்ணுவோம். மில்லியாமீட்டர் வந்து எதில் வந்துட்டு மார்க் பண்ணியிருப்பாங்கன்னா மில்லி ஆம்பியர், அதாவது எம் தான் மில்லிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், மைக்ரோக்கு வந்துட்டு மியூ. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட வேல்யூ எம் அப்படிங்கிறது மில்லியோட வேல்யூ வந்து 10⁻³ ஆம்பியர். 1 மில்லி ஆம்பியர் ஈக்குவல் டு 10⁻³ ஆம்பியர். 10⁻³ 3 zeros கீழே போடணும். 1 டிவைடட் பை 1000 அப்படி போட்டால் 10⁻³. அதே மைக்ரோ அப்படின்னா 10⁻6 ampere. So 1 divided by 10 zeros கீழே போடணும் after 1. So ampere. So this will be your very important. Write this also in your note once. See some worked example 2.2. If 0.002 ampere current flows through a circuit, then convert the current in terms of microampere. We know that இங்கே இவ்வளோ கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.002 ஆம்ப்ஸ் வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 டிவைடட் பை 1 2 3 3 zeros 1 2 3. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். ஸோ வி நோ தட் 1 மைக்ரோ ஆம்பியர் ஈக்குவல் டு 10⁻⁻6 ஆம்பியர். ஸோ -6 வந்துட்டு இங்கே இருந்து இங்கே போயிடுச்சுன்னா we get 1 ampere equal to 10⁻6 microampere. It's the formula. 1 ampere equal to 10⁻6 microampere. We want microamperes la venum. So ivlo amperes kuduthirukanga, adha microamperes la convert panuna. So this value into 10⁻6. So 2 divided by 1000 into 10⁻6. So 10 வந்து 6 zeros இருக்கு இங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 2 into 10⁻³ into 10⁻6. ஸோ 6 - 3 we get the answer 2 into 10⁻³ microamperes அப்படின்னு எழுதலாம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 into 10⁻³ அது வந்துட்டு ரெண்டும் கேன்சல் ஆச்சு. 6 - 3 is 3, 6 - 3 is 3. So 2 into 10⁻³ that is 2000 microamperes. So next topic is potential difference. It is denoted by V, small v. Potential difference V. Electric charges need energy to push them along a circuit. ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து தானாக ஃப்ளோ ஆகாது, அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும். எனர்ஜி அப்ளை பண்ணி அதை புஷ் பண்ணணும் போ அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டு லோவர் கிரவுண்ட். ஸோ வாட்டர் வந்துட்டு இங்கே ஹைட்டாக இருக்கிற பிளேஸில் இருந்து தான் லோ ஏரியாவுக்கு ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி சிமிலர்லி எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் அட் ஹையர் பொட்டென்ஷியல் டு அ பாயிண்ட் அட் லோவர் பொட்டென்ஷியல். அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸும் ஹையர் பொட்டென்ஷியலில் இருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு தான் மூவ் ஆகும். An electric current can flow only when there is a potential difference V. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும், அதில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருந்தால் தான் அதால் ஃப்ளோ பண்ண முடியும். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பிடிங்கிறது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி மீன்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். The potential difference between any two points in a circuit is the amount of energy needed to move one unit of electric charge from one point to another. So this is the definition.
Potential difference na enna? At any point in a circuit is the amount of energy. Evlo energy venu needed to move one unit of electric charge from one point to another. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை மூவ் பண்ண தேவையான எனர்ஜியை தான் நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். So you write and keep this also. So 3 questions. First one is what is electric current? Second one, that formula micro and milli. Third one, you should write this, what is meant by potential difference. Okay. Next one, unit of potential difference. Did you ever notice the precautionary board while crossing the railway track and electric transformer? பாருங்க இந்த மாதிரி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க எல்லோ கலரில். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துலையும். வாட் ஆஸ் the word high voltage denotes? high voltage அப்படிங்கிறது எதை denote பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். See, the term is mentioned in the board. Volt is measurement of the electric potential difference. நம்மளுக்கு தெரியும் volt அப்படின்னா measurement of electric potential difference mention பண்ணுது. The SI unit of potential difference is volt. Unit of measuring potential difference is volt. current measure பண்ணுறதுக்கு ampere, voltage measure பண்ணுறதுக்கு volts, அதாவது potential difference measure பண்ணுறதுக்கு volts. The potential difference between 2 points is measured by using a device called voltmeter. So, ammeter, current measure பண்ணுறதுக்கு ammeter வேணும், voltage measure பண்ணுறதுக்கு voltmeter வேணும். இதுதான் potential difference சொல்லுது. பாருங்க, water at the top of the waterfalls has more potential energy. Potential energy அப்படிதான் the energy which is stored. The stored energy is called the potential energy. பாருங்க, டாப் வாட்டர் வந்துட்டு மவுண்டனோட டாப்பில் இருந்துச்சுன்னா வாட்டர்ஃபால்ஸோட டாப்பில் இருக்கிறதுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும் கம்பேர்ட் டு த வாட்டர் விச் இஸ் அட் லோவர் பார்ட். ஓகே, வாட்டர் நியர் த பேஸ் ஆஃப் த வாட்டர்ஃபால் ஹேஸ் லெஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுக்கு கம்மியான பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். The electric current flow from the higher potential level to lower potential level just like the water flow. So current-உமே electric current-உமே எங்கேருந்து எங்கே flow ஆகும்? higher potential level-லேருந்து lower potential level-க்கு flow ஆகும். Now we'll see about the electrical conductivity and resistivity. பாருங்க, இந்த diagram நல்லா பாருங்க. இங்கே எதில் வந்து இது ஒரு பைப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வாட்டர் போகிற பைப் மாதிரி. ஸோ இந்த இடத்துல நல்ல வாட்டர் வந்து சூப்பராக ஃப்ளோ ஆகும், ஏன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வாட்டர் வந்து கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும், ஏன்னா இங்கே கொஞ்சமாக தான் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நிறையா ஃப்ளோ ஆகும், ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறையா. அதே தான் எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு வயராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. பைப்புக்கு பதிலாக இது ஒரு வயர், எலக்ட்ரிக் வயர். இந்த வயரில் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது, அதாவது கியூ. சார்ஜஸ்னாவே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. சார்ஜஸ் வந்துட்டு நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நிறையா மூவ் ஆகும், கம்மியாக ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். ஸோ கொஞ்சமாக மூவ் ஆனால் அதில் ஒரு ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை கம்மி பண்ணும். எஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து தடுக்கும். தடுக்கிற ஃபோர்ஸ்க்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். எலக்ட்ரிக் கரண்ட்டை தடுக்கிற ஃபோர்ஸுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் வித் ரெசிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் இஸ் நத்திங் பட் அ எலக்ட்ரிக்கல் வயர். A electrical component resists or hinders the flow of electric charge. எந்த ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட்டுமே சார்ஜ் ஃப்ளோ ஆகிறத தடுக்கும், ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட்னா ஸ்டாப்ஸ், ஆர் ஹிண்டர்ஸ். ஹிண்டர்ஸ்னா இடையூறு பண்ணும். when it is connected in a circuit. ஒரு சர்க்கியூட்டில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டுமே ரெசிஸ்ட் பண்ணும் எலக்ட்ரிக் சார்ஜை ஃப்ளோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு. In circuit component, the resistance to the flow of charge is similar to how a narrow channel resists the flow of water. For water flow எப்படி தடுக்கிற மாதிரியே வந்துட்டு எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸும் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. We'll see what is resistance. The higher the resistance in a compound, the higher the potential difference needed to move the electric charge through the component. We can express resistance as the ratio. ஸோ நிறையா ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு ஒரு காம்பனண்ட்டில், நிறையா எலக்ட்ரிக் சார்ஜ் போகிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேங்குது அப்படின்னா நிறையா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும், அதாவது நிறைய எனர்ஜி வேணும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் எனர்ஜி டு புஷ் த எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ நிறையா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்து தான் நம்ம இந்த எலக்ட்ரிக் சார்ஜை மூவ் பண்ணணும். அந்த இதை இந்த ரேஷியோ வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ என்ன அப்படின்னா, the resistance of a component is the ratio of potential difference V across it to the current flowing through it.
potential V by I அதுதான் வந்து resistance. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. Keep remember, resistance R equal to V by I, potential difference divided by the current. So இந்த ஃபார்ம் இதுவும் இன்னொரு 2 மார்க் இதரும் ரைட் பண்ணிக்கோங்க. resistance, what is resistance and this ratio? Resistance of the component is the ratio of potential difference across it to the current flowing through it. இது வரைக்கும் எழுதணும். The SI unit of resistance is ohm. இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஓம். இதான் அந்த ஓமோட சிம்பிள். The greater the ratio of V to I, the greater is the resistance. இந்த ரேஷியோ நிறையா இருந்துச்சுன்னா, V வந்து நிறையா இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், V by I ரேஷியோ ஹையராக இருந்துச்சுன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நிறையா இருந்துச்சுன்னா அப்போ நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, திஸ் இஸ் அனதர் 2 மார்க் which is your book பேக்கில். இதுதான் உங்களோட தேர்டு 2 மார்க். மார்க்கெட். What is electrical conductivity? The electrical conductivity or specific conductance. Electrical conductivity, இதுக்கு இன்னொரு நேம் வந்து specific conductance, is the measure of material's ability to conduct an electric current. ஒரு எபிலிட்டி, எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணும் அந்த மெட்டீரியல், அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஒரு மெட்டீரியலால் எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ண முடியும், அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். It's commonly represented by the Greek letter sigma. Sigma வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை சிக்மாங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எஸ்ஐ யூனிட் வந்துட்டு சீமென்ஸ் பை மீட்டர். சீமென்ஸ் பை மீட்டர், எஸ் பை எம். இதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட சிம்பிள். சீமென்ஸ் பை மீட்டர் இப்படி தான் மெஷர் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பார்க்கலாம். The electrical resistivity also known as the specific resistance or volume resistance. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை வந்துட்டு வால்யூம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். It is the fundamental property of a material that qualifies how strongly the material opposes the flow of electric current. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணாமல் தடுக்குது, ரெசிஸ்ட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தட் மெட்டீரியல். இட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஓம் மீட்டர். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி வந்து ஓம் மீட்டர். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து சீமென்ஸ் பை மீட்டர். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்மா. இது வந்து ஓம் மீட்டர். ஓகே, வெரி ஈஸி. ஸோ மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டியும் கண்டக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க, அதோட யூனிட்டும் கொடுத்துருக்காங்க at 20 டிகிரி செல்சியஸில். சில்வர் பாருங்கள், திஸ் இஸ் த வேல்யூ அண்ட் கண்டக்டிவிட்டி இஸ் திஸ் மச். காப்பர், annealed copper, aluminium. So all these values are given here. Okay. So annealed copper means soft copper. From this table we came to know that silver has more conductivity than aluminium. Okay. Next one is the analogy of electric current with water flow. An electric current is a flow of electrons through a conductor. Electric current na ஒரு conductor, அதாவது copper wire மூலமா electrons வந்து flow ஆகிறது தான் நம்ம electric current ன்னு சொல்கிறோம். We can't see electrons. However, we can imagine the flow of electric current is in a wire like the flow of water in a pipe. நம்மளால் கரண்ட்டை கண்ணால் பார்க்க முடியாது, அதனால் இதை எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ஒரு பைப்பில் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, let us see the analogy of electric current with water flow. Water flowing through a pipe is pretty good mechanical system that is a lot like a electric circuit. ஸோ நம்ம எதையும் கம்பேர் பண்ணிக்கலாம்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் வாட்டர் த்ரூ அ பைப்பையும் வயரில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். திஸ் மெக்கானிக்கல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ பம்ப் புஷிங் த வாட்டர் த்ரூ அ க்ளோஸ்ட் பைப். ஒரு பைப்பில் வாட்டர் பம்ப் பண்ணுற மூலியமாக நம்ம வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. இமேஜின் தட் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் சிமிலர் டு த வாட்டர் ஃப்ளோயிங் த்ரூ அ பைப். The following parts of two systems are related. எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, ரெண்டு சிஸ்டமையும், the pipe is like the wire in the electric circuit and the pump is like the battery. Pump வந்து battery மாதிரி இருக்கு. The pressure generated by the pump drives the water through the pipe. ஸோ ப்ரெஷர் வந்து எதனால், பம்புனால ஜென்ரேட் ஆகுது, அதனால வாட்டர் வந்து பைப்பில் ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி ப்ரெஷர் லைக்
voltage generated by the battery வந்து volts கொடுக்குது, voltage கொடுக்குது, அதனால electrons-ஆல flow ஆக முடியுது through the electric circuit. Suppose there are some dust and rust that plugs up the pipe. ஸோ நிறையா அந்த பைப்பில் நிறையா டஸ்ட்டு ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி துரிலாம் ஏறிட்டு இருந்துச்சுன்னா அந்த பைப் வாட்டர்னால ஈஸியாக ஃப்ளோ பண்ண முடியாது. அது வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும், தடுக்கும், creating the pressure difference from one end to another end of the pipe. அதனால இந்த சைடில் நிறையா ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஸ்மூத்தான பைப் இருந்துச்சுன்னா இங்கே நிறையா வாட்டர் ஃப்ளோ இருக்கும். இங்கே துரு அப்புறம் நிறைய டஸ்ட்டெல்லாம் அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் வாட்டர் போகிறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதே மாதிரி in similar way the resistance of electric circuit resists the flow of electrons and creates a voltage drop from one end to another. ஸோ இதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்லேயும் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வந்துட்டு அதை எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ணாமல் தடுக்கிறதுனால வோல்டேஜ் ட்ராப் வந்து க்ரியேட் ஆகுது. எனர்ஜி லாஸ் இஸ் ஷோன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸ். இந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆகுதில்ல, ஃப்ளோ பண்ண முடியாமல் தடுக்கிற அந்த எனர்ஜி லாஸை வந்து ரெசிஸ்டர்ஸில் ஹீட்டாக வந்துட்டு நம்ம ஹீட் எனர்ஜியை வந்து காமிக்கும். கரண்ட் வாட்டர் அனாலஜியில் பாருங்கள், மோர் வாட்டர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. மோர் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, லெஸ் வாட்டர் கரண்ட், அதனால் லெஸ் வாட்டர் ஃப்ளோ. Okay, next topic we'll discuss in next class. Okay, today's homework you will be writing whatever I have said in between the video. So that's all for today's class. Thank you. Have a great day.